வணக்கம். நாங்க இந்த வீடியோல இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குட்டி மலிங்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம மதிஷா பத்ரினா அவர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் அவர பத்தி என்ன விஷயம் சொல்லப் போறேன் அப்படின்னு பாருங்க. நம்ம மதிஷா பத்ரினா அவர்கள எடுத்துக்கொண்டாலே, அவர் ரொம்பவே சின்ன பையனா இருக்கிறாரு. சின்ன வயசுலயே கிரிக்கெட் விளையாட வந்துட்டாரு அப்படின்னு நம்ம ரசிகர்களால மட்டுமே இல்லாம, நிறைய பேரால பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த விஷயம் இருந்திருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திறமையும், அவரோட பந்து வீச்சுற அந்த ஒரு குவாலிட்டி தன்மையும் ரொம்பவே அவருக்கு இருக்குது. அத பார்த்துட்டு எல்லாருமே, ஒரு சின்ன பையனால இந்த மாதிரியெல்லாம் விளையாட முடியுமா? இந்த இடத்துக்கு வர முடியுமா? அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மனசுலயே இருந்து வந்துச்சுங்க. அவர் யாரோட கேள்விக்குமே பதில் தரக்கூடாதுன்னு நினைக்காம, அவரோட திறமைய அவர் உலகே பார்க்குற மாதிரி அவரோட திறமைய அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டுமே இல்லாம, ரொம்ப சின்ன பையன் இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறான், அந்த மாதிரியெல்லாம் பேசினவங்களுக்கு தான் அவர் ஒரு எடுத்துக்காட்டா இவர் இந்த விஷயத்த அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தான் அவர் பிறந்திருக்கிறாராம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமே இல்லாமல், இவரோட சொந்த ஊராக இருக்கக்கூடிய கண்டியில் இருக்கக்கூடிய ஹரிஸ்பத்துவா அப்படின்ற இடத்துல தான் அவர் பிறந்திருக்கிறாரு. இந்த 2 இடமும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடமும் நம்ம இலங்கையில் தான் இருக்குது. யாருமே எதுவுமே யோசிக்க தேவையில்ல. நம்ம இலங்கையை சேர்ந்த ஒரு வீரர் தான் நம்ம மதிஷா பத்ரினா. அவரை பற்றி மட்டுமே சொல்லாமல், அவரோட ஃபேமிலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாய் தந்தை மட்டுமே இல்லாமல் அவரோட சகோதரிகளும் இசைத்துறையில் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க மட்டுமே இல்லாமல் மதிஷா பத்ரினாவும் சிறு வயதில் இருந்தே அவரோட பாடசாலைகளில் அவர் நிறைய சாங்ஸ் எல்லாம் சிங் பண்ணியிருக்கிறாராம். இப்போ இந்த இடத்துல தான் நிற்கிறாரு அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே இவர் சொன்னார். ஆனால் இவரோட தந்தை இவரை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பதிரனா பற்றி பேசிய அவரோட தந்தை என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பதிரனாவின் பந்து வீச்சு மலிங்காவை போல உள்ளது என்று தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பதிரனா மலிங்காவை போல பந்து வீச முயற்சி செய்யவில்லை என்று பதிரனா சொல்லியிருக்கிறாரு. ஏன் பதிரனா இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா, கிரிக்கெட் விளையாட தொடங்கியதில் இருந்தே நான் அப்படி தான் பந்து வீச்சு பண்ணுவேன் அப்படின்ட்டு இவர் தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. இதை மாதிரி இப்போ நாங்கள் நிறைய விஷயம் பதிரனாவை பற்றி பார்க்கலாம். மேலும் மேலும் நம்ம வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். அவரோட தந்தை இப்படி சொன்னதுக்கு இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பதிலாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத தான் இப்போ அவர் எங்களோட பதிரனா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நீங்களும் நம்ம பதிரனாவை பற்றி தெரிஞ்ச பல நிறைய விஷயங்கள் இருந்தால் நம்மளோட இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள்.